குழந்தையா இருக்கும் போதே அவன் ஜோலியை முடிச்சிருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? அவங்க அப்பா சாகும்போது என்கிட்ட என்ன சொல்லி ஒப்படைச்சாரு தெரியுமா? சொத்து பூராவும் அவன் பேருக்கு எழுதி வச்சிருக்கேன், ஏதாச்சும் காய்ச்சல் வந்து செத்தான்னா கூட விஷத்தை வச்சுதான் கொண்டு விட்டேன்னு ஊருக்காரவங்க உன்னை பத்தி பேசுவாங்கன்னு சொன்னாரு. அதெல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தான் கண்ணுக்குள்ள கண்ணா வச்சு அவனை வளர்த்துக்கிட்டு இருக்கேன். ஏண்டா அவன் கேட்கறதுல என்னடா தப்பு இருக்கு? எடுத்ததுக்கெல்லாம் நிலத்தை வித்துக்கிட்டு இருந்தா அது என்னடா நியாயம்? உன்னை நம்பி எதுவும் பேச முடியாதுக்கா. நீ இந்த பக்கம் பேசுவ, அந்த பக்கம் பேசுவ. சரி, சோத்த போடு. வீரையா, ஏதோ நடந்தது நடந்து போச்சு, விடு. நீதான் ராசாப்பாடே சாப்பிடுறது கிடையாது. இந்த பாலை குடிச்சிட்டு காலாகாலத்துல படுத்து தூங்குப்பா. இந்த குடி. கழுதைகளை நம்பவே கூடாது. அரை மணி நேரம் புருஷன் பக்கத்துல உட்கார்ந்து தாலியை கட்டிக்கிட்டா ஆத்தா அப்பனெல்லாம் 2வது பட்சம் தான். என்னமோ நம்ம கடமையை செஞ்சு வச்சிருவோம். ஆத்தா, நான் இருக்கிற நிலைமையில கல்யாணம் அவசியமான, நல்ல யோசித்து பாரு. இன்னும் என்னடா யோசிக்கிறது? இந்த பாருங்க, இது என் தம்பி. 1க்கு 2 பொண்டாட்டி முழுகிட்டு உட்கார்ந்துருக்கான். இவங்க 2 பேத்துக்கும் மடிச்சு போட நான் என்ன இழந்தாரியா? இந்த பாரு, உனக்கு பொண்டாட்டி வேணுமோ இல்லையோ, எனக்கு ஒரு மருமக வேணும். இந்த பாருங்க, நல்லா யோசனை பண்ணிக்கங்க. நான் எதையும் மறைக்கிறது இல்ல. என் பையனை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். நீங்களும் அவனை நேர்ல பாத்துட்டீங்க. நாளைக்கு அவனுக்கு அங்க போட்டேன் இங்க போட்டேன்னு ஏதாச்சும் சொன்னீங்க, எனக்கு பொல்லாத கோபம் வரும். உங்களுக்கு எல்லாம் சரின்னு பட்டுச்சுன்னா முகூர்த்தத்துக்கு நாள் பாருங்க. ஆமாச்சா, என்ன இவ்வளவு நேரம் கழிச்சு வர்ற? என்னையா சரியா? கல்யாண வீட்டுல வந்தோடனே செருப்பு ஆரம்பிச்சியா? சும்மா துணி செருப்புல நான் தூக்கிட்டு போயிட்டானா, அதான் துணி சுத்தி வச்சிருக்கேன். செருப்பு போத்தி கொண்டு வர்ற, காலில் போட்டு வரக்கூடாது. அறிவே இல்லையா? வாங்க 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 வாங்க. என்ன நீங்க எல்லாம் கல்யாணத்துக்கு நேரம் கழிச்சு வந்துட்டு? ஆமா, அண்ணி வரல? எல்லாரும் அவளையே கேளுங்க, என்ன மறந்துடுங்க. ஒரு பாசம் தான், ஒரு பாச பிணைப்பு தான். ஏங்க, இது யாருங்க? பிள்ளைக்கு அக்காவா? ஐயனுடைய சின்னம்மா. ஆமா, அந்த புலிநகை சங்கிலி போட்டுக்கார அவர் யாருங்க? அவரு மாப்பிள்ளை பையனுடைய தாய் மாமன், அந்த அம்மாவுடைய தம்பி. வாயா வீரையா. அத்தா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏய் வீரையா, என்னடா அது? இன்னும் ஏன் கால விடுகிற? நீதான் என்ன ஆசீர்வாதம் பண்ணணும். ஆண்டவன் புண்ணியத்துல நீ நல்லா இருக்கணும்ப்பா, நல்லா இருக்கணும். சரியாத்தா. முடிவு, சின்ன பிள்ளையில இருந்து அவனுக்கு ராச்சாப்பாடு கிடையாது. விளக்கு வச்சதும் கொஞ்சம் பாலை காய்ச்சி கொடுப்பேன், குடிச்சிட்டு போய் படுத்துக்குவான். சாப்பிடுமா?
பொண்ணுன்னா பொழுது விடியற வரைக்கும் தூங்கணுமா? எந்திரிச்சு வாடி. இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு தலை நிறைய பூ வச்சுக்கணும். பொழுதன்னைக்கு புருஷ பக்கத்துல உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கணும். ஏதாச்சும் வேலையை செய்ய சொன்னா கைய உதர்வாளுக, காலை உதர்வாளுக. அம்மா நீ தேய்ச்சது போதும், எடுத்து போய் நல்லா குத்து. வேலை செஞ்சா வேர்க்க தாண்டி செய்யும். அத வழிச்சு போட்டுட்டே இருந்தா எப்படி? 5 நிமிஷம் குத்துறதுக்குள்ள அசந்து போயிடுறீங்களே. அந்த காலத்துல நாங்கள்லாம் குத்தும் போது அரிசி வேற உமி வேறையா தனித்தனியா பிரிஞ்சு போயிடும். குத்துறது போதும், போய் துணியை தவ பாடி. அடி அம்மனே, மோத்த கலவரத்தை பார்த்தா ஒழுங்கா வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் நினைப்போம். மினுக்கிறது போதும், துணியை நல்லா இறுக்கி புரிஞ்சு காய போட்டு. என் மூஞ்சியில சாணி அடிச்சதுக்காக நான் எவ்வளவு சந்தோஷப்படுறேன் தெரியுமா? இதே கையால நீ எனக்கு சந்தனத்தை பூசத்தான் போற, பதிலுக்கு நான் உனக்கு வளைகாப்பு நடத்தத்தான் போறேன். அதுக்கு அச்சாரமா ஓ முந்தானிய அவுத்து கொஞ்சம் தொடச்சிட்டு போயிரு. தம்பி மேலேயே தப்பு இருந்தா கூட இந்த நாய்க்கு நாம இடம் கொடுக்கவே கூடாது. பாக்கலாம். ஏண்டா இவகிட்ட என்னடா பேசுன? நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு சொன்ன. இதுல என்ன தப்பு? இவன் சொன்னதுல என்னடி தப்பு இருக்கு? இந்த பாருடி, அனாதைய கிடந்த உடனே இந்த வீட்டுக்கு மருமகளா ஆக்கினதே இவன் தான். இவனை பத்தி ஏதாச்சும் கோலம் முட்டின உனக்கு இங்க இருக்க இடம் இல்ல. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் என் தம்பி தாண்டி ஆம்பளை, அவ வச்சதுதான் சட்டம். போடி வேலையை பாரு. பா. நேத்து தான் புது பொண்ணு, இன்னைக்கு பழைய பொண்ணுடி. வைக்கப்படாம சாப்பிடு. ஏக்கா மறுசோறு வைக்கிறியா? நேத்துதான் தூங்கிட்டீங்க, என்னைக்குமா சரியான தூங்கு மூஞ்சி. கருப்பாயி, இன்னைக்கு நான் உன்னை மறந்துட்டேன்லம்மா, கோச்சுக்காத. இவனை பத்தி ஏதாச்சும்
சோரம் முட்டின உனக்கு இங்க இருக்க இடம் இல்ல. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் என் தம்பி தாண்டி ஆம்பளை, அவ வச்சதுதான் சட்டம். போடி வேலையை பாரு. பா. இந்த பாடுபடுத்துறவங்க நல்லா இருக்க மாட்டாங்க, நாசமா போயிடுவாங்க. இந்த வீட்டுல மறுசோறு வைக்கிறதுக்கு ஆள் இல்லையா? இந்த வீட்டுல தண்ணி கொடுக்கறது கூட ஆள் இல்லையா? இந்த வீட்டுல பொம்பளைங்களே இல்லையா? இவ கொல்ல பக்கம் என்ன பண்றா? ஏண்டி, என் தம்பிக்கு சோறு போடுறத விட இதுக்கு ஒத்தடம் கொடுக்கறதா ரொம்ப பெருசா போச்சா? ஒத்தடம் கொடுக்கறாளா? ஒத்தடம் ஒத்தடம். நான் தான் இப்படி கஷ்டப்படுறேன், உனக்கு என்னம்மா தலையெழுத்து? நீ எங்கேயாவது போயிடு. மாப்பிள, பால் சாப்பிடு. ஆத்தா தினம் டம்ளர் தான் பால் கொடுப்பா, நீ என்ன இன்னைக்கு செம்புல பால் கொடுக்குற? ஆத்தா டம்ளர் தான் கொடுப்பா, உன் மாமன் செம்புல பால் கொடுக்கறேன்னா விஷயம் இல்லாம கொடுப்பனா? விஷயம் இருக்கு, சாப்பிடு. மாப்பிள, இது வரைக்கும் நீ ஒத்த, இப்ப ரெட்டை. இனிமே எல்லாமே உனக்கு ரெட்டை தான். சாப்பிடுறது ரெட்டை, சகலமும் ரெட்டை. சாப்பிடு. மாப்பிள, மிச்சம் கிச்சம் வச்சிடாத, ஏகமா நெட்டிரு. மாப்பிள, நான் தெருக்கூத்து பார்க்க போறேன், நீ எப்படி? நான் வரல, நீ போ. அது சரி, இப்ப நீ சாப்பிட்டதே பெரிய விஷயம், இதுல தெருக்கூத்து கேட்க வர போற. சரிடா மாப்பிள, நான் வர்றேன். இந்த செம்பப்பூடி. வடிவு, வடிவு. என்னங்க? நான் எப்படி இருக்கேன்? மாப்பிள்ளை மாதிரி இல்ல? நீங்க எப்பவுமே மாப்பிள்ளை தாங்க. பார்த்தது போதும், நான் தெருக்குத்து பார்க்க போறேன். கழுவ சாத்திக்கிடி. வடிவு, இதோ வந்துட்டேங்க. வடிவு.
என்னங்க 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 பாம்பு புத்துக்குள்ள பச்சைக்கிளி விழுந்துட்டா போல இந்த குடும்பத்துல நான் சிக்கிக்கிட்டேன். விளக்கு வச்சா இவர் இப்படி தூங்குறதோ, பொழுது சாஞ்சா இவரோட மாமா என்ன குறி வைக்கிறதோ புரியாத புதிரா இருக்கு. பாவம் பையன் தூங்குறான், அவனை ஏன் போய் எழுப்புற? உனக்காக நான் தூங்காம காத்துக்கிட்டு இருக்கேன். மரியாதையா போயிடு. ஒரு சந்தர்ப்பத்துல நீ மரியாதையா கண்டுங்காணாம போயிருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குமா? முன்பின் யோசிக்காம ஊரை கூட்டி ஒருத்தி என் தலையில கட்டின, அவ காய்ச்ச வந்து போய் சேர்ந்துட்டான். அன்னையிலிருந்து நான் பொண்டாட்டி கட்டினா அவ செத்து போயிடுவாங்கிற கெட்ட பேரை எனக்கு உண்டு பண்ணவிலே நீதான். எந்த சுகத்தை ஒன்னால இழந்தேனோ அந்த சுகத்தை நீதாண்டி இழந்தானோ. உனக்கு எவ்வளவு தைரியம்? என் வீட்டுக்குள்ள வந்து இருந்துட்டு ஏன் தம்பி அடிக்க வர்ற? தினம் தினம் இவர் பண்ற அநியாயம் உங்களுக்கு தெரியாது. தெருக்கூத்துக்கு போறேன்னு சொல்லி பரண மேல ஒளிஞ்சிருக்கிற கெடுக்க பார்த்தாரு. நான் உன்னை கெடுக்க பாத்துறான். சமையக்கட்டுல சாப்பிடும் போது என்கிட்ட என்ன சொன்ன? அவங்களுக்கு அப்புறம் ரூமுக்கு வாங்க நீ சொல்லல. இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலீங்க. நீ கவலைப்படாத வடிவு. உனக்கு ஒரு ஆம்பளை தான் தேவையா இருந்தா என்ன நீ கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேன். அன்பு காட்டுற இதே இருந்தா என்ன நீ ஏத்துக்கிட்ட. இந்த ஊரே கூடி ஒன்னா சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். இந்த வீட்டுல மட்டும் இல்லடி, எந்த வீட்லயும் ஒரு பொண்ணு இடம் கொடுக்காம எந்த ஆம்பளையும் கதவை தட்டவும் மாட்டான், திறக்கவும் மாட்டான். உன் புருஷனை விட்டுட்டு ஏன் தம்பியை வளைக்க பார்த்த, அந்த நேரம் பார்த்து இந்த அப்புறாடி முடிச்சுக்கிட்டான். உடனே பிளேட்ட மாத்துற. அடியே, நான் பார்த்துட்டு வந்த கூத்த விட இது ரொம்ப நல்லா இருக்குடி. இந்த வீட்டுக்கு வந்து அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி நான் சொன்ன எந்த உண்மையும் உங்க காதுல ஏறல. பாரபட்சமாவே பேசிக்கிட்டு வரீங்க. இனிமேலும் நான் இங்க இருந்தா என் புருஷனுக்கு உண்மையானவளா இருக்க முடியாது. அவர் உயிருக்கும் பாதுகாப்பு இல்ல. நாங்க எங்கேயாவது போய் எப்படியாவது பழிச்சுக்கிறோம். அடி பொடி எச்சுக்கல நாய, நீ போனா பாபான்னு வரவேற்க அங்க உரமுறையா காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா அத கழுத போறாளாம். போய அத்தா, நான் போயிட்டு வர்றேன். போடா போ. இவ கூட போனீன்னா வேளா வேலைக்கு சோறாக்கி போட்டு
விளக்கு வச்சதும் பாலை காய்ச்சி கொடுப்பா போ.